ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 73. ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு. காலையில் ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. சமைக்க வேண்டாம், வெளியிலேயே போய் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது திரும்பி வீட்டில் நம்ம சமைச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா எங்கள் வீட்லேயுமே யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் முடிஞ்ச அளவுக்கு வாங்குறதில்ல. அதனால அவங்க ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை டூர் போகும்போது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் வெளியில் சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும்னு விரும்புகிறாங்க. அதனால சரி நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நானுமே நேற்று ஸ்கிப் பண்ணிட்டேன். காலையில் எனக்கு பூசணிக்காய் ஜூஸ் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூசணிக்காய் ஜூஸ் மட்டும் தவிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே நான் ரெடி ஆகிட்டேன் குளிச்சுட்டு. அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்டும் பசங்களும் எழுப்பிவிட்டேன். அப்போ தான் என்னோடய வேலை எனக்கு நடக்கும். எனக்கு வேணுங்கிற ஜூஸ் இதெல்லாமே நான் போட்டுக்கலான்ட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். புதினா இலை என்கிட்ட தீர்ந்ததுனால நான் பூசணிக்காயில் மட்டும்தான் ஜூஸ் போட்டுட்ருக்கேன். பூசணிக்காயில் மலைநெல்லிக்காய் போடாமல் புதினாவும் இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் லெமன் ஜூஸ் போட்டு குடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் என்ன சேர்த்திருக்கேன் அப்படின்னா பூசணிக்காய், கல்லுப்பு, இஞ்சி, குருமிளகு இது மட்டும்தான் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்தி நல்லாவே வடிகட்டி எடுத்துட்டேன். இதில் பாதி லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மலைநெல்லிக்காய் சேர்த்தும் போது அந்தளவுக்கு புளிப்புத்தன்மை வர்றது கிடையாது. ஆனால் லெமன் ஜூஸ் சேர்த்தும் போது நல்லா புளிப்புத்தன்மை வருது. பூசணிக்காவோட அந்த வாசனைலாம் நம்மளுக்கு வராமல் அதோட ஃப்ளேவருமே நமக்கு அந்த லெமன் ஜூஸோட இது பீட் பண்ணிடுது. அதனால லெமன் ஜூஸ் குடிக்கிறது போல தான் இருக்குது. புதினா சேர்த்தாதனால அந்த புதினாவோட வாசனை வரமாட்டேங்குது. ஆனால் இதில் நெல்லிக்காய் நம்ம சேர்த்துனோம் அப்படின்னா நெல்லிக்காய் அந்த வாசனை புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்குது. நெல்லிக்காய் சேர்த்தி குடிக்கிறத விட லெமன் ஜூஸ் சேர்த்தி குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது போல் இருக்குது. பூசணிக்காய் ஜூஸை ஒரே மாதிரியாக குடிக்காமல் வேறு வேறு விதமாக இது போல் கூட நம்ம ட்ரை பண்ணி குடிக்கலாம். நம்மளுக்கு சப்போஸ் ஒரே மாதிரி ஃப்ளேவர் குடிச்சு அழுத்து போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நான் ஜீரக தண்ணியுமே அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ நான் போகும்போது எனக்கு தனியாக ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நேற்று நான் எந்த டயட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலை. ஆனால் கண்ட்ரோல்டாக இருந்தேன். அப்படின்னா காலையில் நாங்கள் ஹோட்டலுக்கு போனோம். போகிற வழியிலேயே நான் மசாலா தோசை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். ஆனால் ஹஸ்பண்ட் பசங்க எல்லாமே பூரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க. 3-4 மாதமாக ரைஸே எடுத்துக்காதனால மசாலா தோசை சாப்பிட்ட உடனே ரொம்பவே வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. ஆனால் இப்படி வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா தோசை சாப்பிட்டோம் அப்படின்னா எனக்கு வயிறு ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் கூட எனக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் நேற்று நான் மசாலா தோசை சாப்பிட்ட உடனே எனக்கு ஓவர் ஃபில்லிங்காட்டம் இருந்தது. இதுக்கு மேலே நம்மளால எதுவுமே சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னோட குடல் நல்லாவே சுருங்கியிருக்கு. இது போல் நம்ம வெயிட் லாஸ் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் நம்மளாலேயே நல்லா ஃபீல் பண்ண முடியும், வெயிட் குறையுது தவிர. நாங்கள் மேட்டுப்பாளையம் பத்திரகாளி அம்மனுக்கு தான் ரீச் ஆயிட்டோம். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் தான். ஹஸ்பண்ட் அப்படியே ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிடுவார். பத்திரகாளியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல விசேஷம். முகூர்த்த நாளுங்கிறனால அங்கே சாமி கிட்ட வச்சுட்டு ஆடு கோழி எல்லாமே கட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் டைரெக்டாகவே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் கருப்பராயன் சாமியும் கும்பிட்டுட்டு வந்தோம். இங்கே கோபுரம் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னமும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. நாங்கள் அடிக்கடி இங்கே மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் ட்ரை பண்ணுறவங்க நேற்று டயட்டில் என்னெல்லாம் சேர்த்திக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நார்மலாகவே மத்தியானம் தூங்கினா வெயிட் போடுன்னு சொல்லிட்டு நான் தூங்குறது கிடையாது. ஆனால் நேற்று கொஞ்சம் ரெஸ்ட் டே ஆட்டம் இருக்கட்டும் அப்படின்ட்டு காலையில் நான் வெறும் இந்த மசாலா தோசை தான் சாப்பிட்டேன். மத்தியானம் வர வழியில் கரும்பு ஜூஸ் குடித்தாச்சு. டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் மத்தியானம் தூங்கிட்டேன். சாயந்தரம் சரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பார்க்குக்கு போகலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போயிட்டு
அங்கே ஹஸ்பண்டு பசங்க எல்லாமே பேல்பூரி காளான்லாம் வாங்கினாங்க. நான் பேல்பூரி மட்டும் சாப்பிட்டேன். ஏன்னா அதில் வெறும் பொரி மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டது போலவும் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட டயட்டுமே நம்ம கொஞ்சம் கீப்பப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை மட்டும் நான் சாப்பிட்டுட்டு அப்படியே நேற்றைய நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் ஃபுல்ஃபில்லிங்காகவும் முடிச்சாச்சு.